ரோஹித் சர்மா உள்ள வருவாரா? நான் கலாய்க்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு உண்மையிலேயே ஆமா, ஒரு மொத எதுக்கு உட்கார வச்சாங்க? இன்ஜுரினால நீ உட்கார இன்ஜுரி வச்சாங்களா? எதுக்கு உட்கார வச்சாங்க? ஓ! நீ இன்ஜுரி ஆமா, நெட்ஸ்ல தான் அடி வாங்கிட்டார் மாரி சொன்னானுங்க. ஏன்டா அமைதியா இருக்கீங்க? ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எத பத்தி பேச போறோம்னா, அடுத்து நடக்க போற மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்சோட ஒரு ப்ரிவ்யூ தான் பேச போறோம். இந்த மேட்ச் எங்கன்னா வான்கடையில நடக்க போகுது. ஸோ அதோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் தர போறோம். என் கூட யார் இருக்கானா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டேய் ஹாய்டா. ஹாய் ஏரி. அப்புறம் நம்ம தம்பி ஷியாம் இருக்கான். ஹாய்டா ஷியாம். வணக்கம் ப்ரோ, வணக்கம். கையை தூக்கிறோம். சரி, ஓகே. இல்ல எனக்கு வந்து ஆர்சிபியை பத்தி என்ன பெருசா பேசணும்னு தெரியல. ஏன்னா வந்து நல்ல ஒரு சைடா தான் இருக்காங்க. எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லாத மாதிரி தான் இருக்காங்க. பட் மும்பையை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஒரு 11 வச்சிருக்கு, இப்படி ஒரு ஸ்குவாடை வச்சுக்கிட்டு அவங்களால வந்து சிஎஸ்கே கிட்ட நின்று உட்காந்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல ஒரு பியூர் இந்தியன் பேட்டிங் இருக்கு. பவுலிங்குமே வந்து பும்ரா இல்லைனாலுமே பரவாயில்ல, ரெண்டு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. உனக்கு ஸ்பின்னுக்கு செமையான ஒரு இதா இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஏன் இவ்வளவு ஒரு இதா இருக்காங்க எனக்கு தெரியல. கிஷோர், என்ன காரணமா இருக்கும்டா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ சொன்னதுன்னு வரேன். ஆர்சிபிக்கு எந்த சேஞ்சஸ் தேவையில்லைன்னு சொன்னா நான் ஒரு சேஞ்ச் நான் பண்ணுவேன். ரசிக் தர வெளியே போட்டுட்டு சுயாஸ் சர்மா வந்தே ஆகணும். நான் ஸ்பின்னை தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். நீ ப்ரிவியூல கேட்டேன்னு நான் சொன்னேன். எனக்கு ஸ்பின்னை மட்டும் தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். சுயாஸ் வந்து தான் ஆகணும். சிஎஸ்கே கூட நல்லா தான் பண்ணான். சின்ன சுவாமி சின்ன கிரவுண்டு அப்படின்னு சொல்லிலாம் ஸ்பின்னை உட்கார வைக்க முடியாது. ஸ்பின்னு ஆடி தான் ஆகணும். சுயாஸ் சர்மா நல்ல பவுலர் தான். ஸோ மும்பைக்கு நான் சுயாஸ் சர்மா எடுத்து கண்டிப்பாக வருவேன் ஸ்பின்னர். அது ஒரு சேஞ்சஸ். எம்ஐக்கு நீ சொன்னதை நல்ல டீம் தான். ஆன் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா கன் மாதிரி தான் இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எல்லாம் பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு ஆடுற மாதிரி பிளேயர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீ திலக் வர்மா வந்து நீ திலக் வர்மா எங்க போனாலும் டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்ணதான் ட்ரை பண்ணுவான். ஆனா திலக் வர்மாவோட பெஸ்ட் எங்க? மேக்ஸிமம் நம்பர் 4 இருக்கணுமா? கரெக்டா? ஆனா போன மேட்ச் எங்க நம்பர் 5 நம்பர் 6ல வரும். இப்ப நமந்தீர் வந்து அதான் பிரச்சனையா இருக்கு. திலக் வர்மா நமந்தீரை கீழே 5ல போட்டா ஆட மாட்டேங்கிறான். நமந்தீரை 1 down 2 down போட்டு ஆடுறான். திலக் வர்மா 5ல போட்டு ஆட மாட்டான். 1 down 2 down போட்டு ஆடுறான். சோ உனக்கு இந்த ரெண்டு பேர் வந்துட்டு ஒருத்தன் தான் ஆட முடியும். அப்படிதான் இப்ப இருக்கு. இன்னொன்னு நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், வில் ஜாக், சைக்கல்டன் ரெண்டு பேர்த்தையும் ஒரே டீம்ல ஆட முடியாது அப்படின்னு. இப்ப நாளைக்கு ரோஹித் சர்மா வரான், என்ன பண்ணுவேன்? வில் ஜாக்ஸ் நீ 1 down போட்டு ஆடணும். ஆர்சிபி அந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வில் ஜாக்ஸ் இப்ப ரிக்கில்டன் உட்கார வைக்க முடியாதுல. உனக்கு கீப்பர் அப்ப யார் பண்ணுவா? வில் ஜாக்ஸ் பண்ணுவானா? நான் சொல்றேன், வில் ஜாக்ஸ் தான் நீங்க உட்கார. இந்த வில் ஜாக்ஸ் கன் பிளேயர் எப்ப வேணா அடிக்க. இப்ப நாளைக்கே ஒரு 100 அடிக்கிறானே வச்சுக்கோ, ஆர்சிபி கூட நல்லா அடிச்சா கூட அந்த சக்சஸ் ரேட் இருக்காது. எல்லா மேட்சும் ஜாக்ஸ்னால 1 downல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஜாக்ஸோட பெஸ்ட் என்னது? ஓப்பனிங் தான். இது நான் ஆர்சிபி போன சீசன்லயே அதே தான் பண்ணாங்க, 1 downல. ஸோ அதை விட்டதுக்கே காரணம் அதுதான். இந்த ரெண்டாச்சு. நாளைக்கு நீ ஆர்டர் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா பெவன் ஜேக்கப்ஸ் உள்ள வந்தது ஆகணும். யாருக்கு பதிலா? ப்ரூவன் அண்ட் ஜாக்ஸ் பல்லா. ப்ரூவோனோ அன்ப்ரூவோனோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜேக்கப்ஸ் வந்து இப்போ நீ ஹிட்டர் மிடில் ஆர்டர் பாண்டியாவை நம்பி தான் மட்டும் இருக்கு. அவங்களால அந்த பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியுமா? டிம் டேவிட கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. அதை நீ அக்ரி பண்ணிப்பியா? அவன் அட்லீஸ்ட் அவன் அந்த பெர்ஃபார்ம் பண்ணா கூட அந்த 2 6 அடிப்பான். ஏதாவது அந்த ஃபுல் டாக்ஸ் இல்ல எஜ்ல பட்டாத அந்த 2 6 அடிப்பான். இப்ப அதை அடிக்க முடியல யாருனாலையும். ஹர்திக் பாண்டியா ஒரு ஆளை நம்பிதான் இருக்கு. இப்ப நீ திலக் வர்மா அப்படி பெஞ்ச் பண்ணிட்டு நேற்று போனதாட்டி நீ யாரை வந்து ரிட்டையர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்த? சாண்ட்னரை கொண்டு வர. சாண்ட்னர்னால ஒரு 110 மீட்டருக்கு அடிக்க முடியும். ஓகே, ஏதாவது சும்மா ஏதாவது எப்பயாவது வந்து செட்டில் ஆயிட்டு அடிக்க முடியும். அவனை போயிட்டு நீ வந்து ஹிட்ரா அடி, ஒரு பாலுக்கு ஒரு 6 அடின்னு அவனை நீ இறக்கிது. அப்ப உனக்கு தெரியும் உனக்கு ஆப்ஷன். அது என்னடா அது? அப்ப அது எப்படிடா அப்படி பண்ணலாம்? ஒரு இவ்வளவு பெரிய பிளேயரை வந்து எப்படிடா இப்படி மாத்த முடியும்? அது என்னடா ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது இது? அது ஓகே, ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து அந்த கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். உனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப இவன் அடிக்க மாட்டேன், எனக்கு வேற ஆப்ஷன் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ற, அது ஓகே, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ கொண்டு வந்த ஆள் தான் எனக்கு தப்பு. சாண்ட்னர் ஆள் தான் இருக்கான். சாண்ட்னர் தான் இருக்கான்ற போது நீ திலக் வர்மா வச்சு கண்டினியூ பண்ணிருக்கலாம். பட் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. டீமை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிருக்கணும். எனக்கு இன்னொரு டவுட் உங்க ரெண்டு பேர்ட்டையுமே கேட்கிறேன். இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ஸ்டார்டிங்ல 4 ஃபாரினர் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. நம்ம நீ ப்ரிவியூல எடுத்து பார்த்தீங்கன்னா 11ல கூட நம்ம 3 ஃபாரினர் தான் போட்டிருக்கோம். 4வது ஃபாரினர் சிச்சுவேஷன் பொறுத்து. இப்போ சப்போஸ் விக்கெட் போகாம இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கிறன்னு வச்சுக்கோ, உனக்கு விக்கெட் போகாட்டி பெவன் ஜேக்கப்ஸ் உள்ள கொண்டு வர வேணாம். நீ பவுலிங்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் பவுலர் எடுத்து அடிக்கலாம். இல்ல விக்கெட் போச்சுன்னா அது தகுந்த மாதிரி கொண்டு வந்தா முன்னாடியே சொன்னோம். மும்பை இந்தியன்ஸ் கடந்த ஒரு 3 வருஷமா அதானே பண்ணிருக்காங்க. 3 ஃபாரினரோட தான் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் பொறுத்து தான் நபியா இல்ல நபியா இல்ல ரொமாரியோ செப்பாடா அப்படின்னு சொல்லி, இல்ல நீ சொல்ற மாதிரி பிரீவிசான்னு சொல்லி அப்பதான் பார்ப்பாங்க. இந்தாட்டி அது பண்ணக்கூடாது. அதுதான் கன்சர்னா இருக்கு. ஹரி பேட்டிங் கன் பேட்டிங் தான். இப்பயுமே டாப் ஆர்டர் நீ யாரை ஜாக்ஸை வச்சாலும் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. உனக்கு எங்க மிஸ் ஆகுதுன்னா இந்த ஹிட்டிங் தான் மிஸ் ஆகுது. நம்பர் 5ல நீ திலக் போட்டுக்க. திலக்
கிளாசி பிளேயர் ஐடி திலக்லாம் ஃபினிஷரா போட்டு என்ன டேய், பண்றது? அதுதான் நீ சொன்னதே தான் நான் திருப்பி சொல்றேன். ஒண்ணு நமன்தீர் ஆடணும், இல்ல திலக் ஆடணும். 2 பேத்தையும் ஒண்ணா வச்சு ஆடுறது வந்து தப்பு தான். பட் ஆனா வந்து மும்பை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. லைக் ராபின் மின்ஸ், இப்ப இந்த நேத்து ராஜ்பாவாட் எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. உனக்கு ராபின் மின்ஸ் வந்து எவ்வளவோ நீங்க சொன்னீங்க அவ்வளோ மும்பை ஸ்கவுட்டிங் ட்ரஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அவன் ராபின் 2 மின்ஸ் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாததுதான் இந்த காரணம்னு நினைக்கிறேன். ப்ரோ ராபின் மின்ஸோட ஸ்பாட் கரெக்டா இல்ல, அதே மாதிரி சிச்சுவேஷனும் அவனுக்கு ஏத்த மாதிரி அமையல. சரி, நீ எங்க ஆடணும் ராபின் மின்ஸ? இல்லரி, நான் சொல்றேன் ராபின் மின்ஸ் வந்து முன்னாடி இருந்தே அப்படிதான். 5க்கு 2 மேட்ச் தான். ராபின் மின்ஸ் தான் கன்சிஸ்டன்சி இருக்காது. நீ டொமஸ்டிக்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தா கூட கன்சிஸ்டன்சிலாம் இருக்காது. ஹிட்டிங் அவ்வளவுதான். ஸோ அவன் நீ இவங்கள சின்ன சின்ன பிளேயர் சரி வந்து நீ அது இவங்கள எதுவும் கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு இப்படி டீம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபினிஷர் எக்ஸ்ட்ரா வச்சிருந்து இருக்கணும். வச்சிருந்தேனா தான் மிடில்ல கொஞ்சம் ஃப்ரீயா வந்து சரி, எக்ஸ்பிரஸ் நீ இப்ப என்ன ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் சீசன் சொல்ற? அப்ப நீ ஜக்கப் நான் சொல்ல இந்த ஜக்கப் சொன்னேன், அதுவும் அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் சீசன் தானே? அப்ப அவனுக்கு நீ இதுதானே சொல்ல போற? ட்ரை அடிக்கலனா பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றாங்க. அதான் சொல்றேன். டீமோட பெஸ்ட் என்னன்னு தான் பார்க்கணும். இப்ப நான் ரிக்கல்டன் பெஞ்ச் பண்ண சொல்றேன். ஹரி பெஞ்ச்லாம் பண்ண சொல்றேன். ரிக்கல்டன் வச்சு தான் ஆடணும்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு ஹிட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்றது போது நீ வந்து பெவன் ஜாக்கப்ஸ் அந்த இடத்துல ஆடுங்க ஜாக்ஸுக்கு பதிலா நான் சொல்றேன். இதுவும் சிஎஸ்கே மாதிரி தான். டாப் ஆர்டர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மிடில் ஆர்டருக்கு வந்து ஒரு பிரஷர் இருக்காது. ஏய் இல்ல சியாம், இது சிஎஸ்கே மாதிரிலாம் கிடையாது. சிஎஸ்கே இது ரொம்ப ஃபார் ஹெட் பிளேயர்ஸ் நீ கம்பேர் பண்ணும்போது. எப்படி சொல்ல வரேன்னா டாப் ஆர்டர் சொல்றாங்கல்ல, அது சொல்றேன். மும்பை நீ சொல்றல ஒத்துக்க இன்டென்ட் டாப் ஆர்டர் சூப்பரா காட்டுறாங்க. நீ விக்கெட் போயிட்டு வந்தாலும் திலக்கவரமா அடிக்கதான் ட்ரை பண்ற, கட்டெல்லாம் போட்டு ட்ரை பண்றது கிடையாது. அடிக்க முடியல போன ரன்ஸ் சொல்றேன் நான். சரி ஓகே, இப்ப பும்ரா வந்து திருப்பி மும்பையோட இதுக்கு ஸ்குவாடுக்கு வந்துட்ட மாதிரி சொல்றாங்க. பும்ரா அடுத்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்ல ஒரு மேட்ச் பாப்பாங்களா? அவ்வளவுதான், அதான் சொல்லிட்டாங்களே எல்ஏஜி மேட்ச் அடுத்து ஆர்சிபிக்கு அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு போல. ஆர்சிபி மேட்ச்க்கும் இல்ல, அதுக்கு அடுத்த மேட்ச்சும் இல்ல. ஓகே ஸ்குவாட்ல வந்து வந்தோனே ஜாயின் ஆயிட்டான். பிராக்டிஸ் பண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஆன் பேப்பர் மேட்ச் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிசிசிஐ பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மும்பை பவுலிங் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. தீபக் சஹர் இதுக்கு மேல அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பேட்டிங் ஆனா அவங்க கன்ஃபார்ம் பவுலிங் ஓகே 180 ரொம்ப எல்லாம் ரன் கொடுக்கல. 180ங்கிறது இந்த கரண்ட் ஐபிஎல்ல வந்து ஒரு இப்ப மாடர்ன் 150 மாதிரி தான். அத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பேட்டிங் இருக்கு. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்மி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து போல்ட் சஹார் மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வந்துட்டு என்னன்னா ஃபுட்பால் ஸ்கோர் தான் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். 2 for 1 2 for 2ன்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி தான் டீமும் எடுத்திருக்காங்க. சோ அப்படி இருந்தாலுமே உனக்கு பெருசா ரன்ஸ் என்னடா 180ங்கிறது இந்த பேட்டிங் லைனப் எல்லாம் சேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா நான் சத்தியமா ஷாக் ஆவேன்டா சீரியஸா. அது வந்து கன்சர்ன் தான் மும்பைக்கு. இப்ப ஷாம் அவன்கிட்ட கேக்குறேன், இப்ப மும்பை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ரோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் வான்கடையில வந்து டாஸ் மேட்டர் தான் 100%. நான் இதுதான் சொல்ல வந்தேன் இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா. நான் அப்பதே நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா பேசிட்டு இருந்தோம்ல, டாஸ் மேட்டர் நான் சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்படிலாம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படி இல்ல ப்ரோ, டாஸ் தான் மேட்டரிங்க. இவங்க மும்பை டாஸ் வின் பண்ணி பவுலிங் இப்படி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து ஈஸியா சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. டாஸ் ஜெயிக்கிறவன் வான்கடையில மும்பை ஆர்சிபில ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. லாஸ்ட் 3 or 5 years இதான் நடக்குது. டாஸ் ஜெயிக்கிறான், 200 ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ணிட்டு போயிடுறான். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா வந்து ஆர்சிபிட்ட உனக்கு பேட்டிங்கும் நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு. சோ ரெண்டு நாள் மேனேஜ் பண்ண முடியும்ங்கறனால அப்படி சொன்னேன். டாஸ் வந்து கீழ சொன்ன மாதிரி 100%. ஆனா வந்து பேட்டிங் எடுத்தேனா மினிமம் 230 to 240 போட்டே ஆகணும். அதுக்கு நீ 200 210 அடிச்சா ஈஸியா அடிச்சு போயிடுவாங்க. ரெண்டு டீமும் ஜெயிக்கிறது இன்னொரு கீ என்னன்னா, ரெண்டு டீம் பவர் பிளே பார்த்தாங்க. இப்ப ஆர்சிபிக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் வந்துருச்சுன்னு வை. பவர் பிளேல வந்து 6 ஓவருக்கு 55க்கு 1 அந்த மாதிரி வந்தா கூட போதும். 210 220 வந்துடும் இருக்கிற லைனப்க்கு. மும்பைக்கும் அதேதான். மும்பைக்கு என்னன்னா ஆர்சிபி பவுலிங் பண்ணும்போது ட்ரெத்துன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் ஹேசல்வுட் தான். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நீ பார்த்தாடினா ஓரளவுக்கு நீ ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து மிடில் நீ வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது குர்னல் பாண்டியா உனக்கு சுயாஸ் சர்மான் இருக்கும்போது நீ கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ஈஸியா இருக்கும். சோ ரெண்டு டீமும் தெரிஞ்சு மும்பைல வந்து சூரியகுமார் யாதவுக்கு கிளிக் ஆயிருச்சுன்னா மண்டே தான் அன்னைக்கு புடிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. மும்பை ஆர்சிபில வான்கடையில அந்த என்கவுண்டர் ஃபுல்லா சூரியகுமார் சிங்கிள் ஹேண்டரா முடிச்சிருக்கான். 23ல பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிப்பான் ஈஸியா. 17 ஓவர்ஸ் 16 ஓவர் சேஸ் போன வருஷம் 16 ஓவர் சேஸ். எல்லா ரெண்டு மேட்சுமே அவுட் பிளேட் பண்ணது வந்து சூரியகுமார் யாதவ் தான். சரி ஓகே, இப்ப லாஸ்டா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். சரி கிஷோர், இந்த நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்? ரெண்டு டீம்லயும் பிளேயர்ஸ் சொல்லு. மும்பை ஆர்சிபில குர்னல் பாண்டியா, ஏன்னா ஏற்கனவே மும்பைல ஆடுனதுனால. பேட்டிங்ல வந்து பவுலிங்ல சொல்றேன். அப்புறம் ஹேசல்வுட், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால. பேட்டிங்ல நான் படிக்கல் ஆர்சிபில சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. மும்பைல
ஷார்ட் பால் நல்ல பிளேயர் எனக்கு தெரிஞ்சு வந்து ரிக்கல்டன் ஷார்ட் பால் சூப்பரா பிக்கப் பண்ணுவான். 2 போன மேட்ச் ஒரு ஷார்ட் பால் அவுட் ஆனா வந்து ஷார்ட் பால் அவன் நல்லா பிக்கப் பண்ணுவான். சாம் So, கேட்டியா ஷார்ட் பால் பெஸ்ட் பிளேயர் ரிக்கில்டன்னா கேட்டியா? ப்ரோ சரி ஷார்ட் பால் சூப்பரா ஆடுவான் ஏரியா அவன். சரி சரிடா சித்தப்பா. சரி நம்ம ரோஹித் சர்மா அவர் ஆட ஆடுறாரு மாட்டாரா? இன்னைக்கு. ஓஹோ சரி புரியல சரி. எனக்கு. சரி இந்த மாதிரி பிளேயர் நீ கேட்கல. நீ அப்படி சொல்றதுன்னா நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். விராட் கோலி இல்ல பட்டி அந்த மாதிரி பெரிய நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து இல்லடா நீ ரிக்கில்டன் சொன்னது ஓகே. ஷார்ட் பால் யார் நல்லா ஆடுவான்னு சொல்லி கேட்டுட்டு ரிக்கில்டன்யா அதுதான் வேற ஒண்ணு அப்படி இல்ல. நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல அவங்க நீங்க நான் கேட்டது நான் என்ன சொல்றேன்னா இப்படி நீ சொல்றதுன்னா ப்ரூவன் பிளேயர்ஸ் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வந்துட்டு தெரியாத கரெக்ட் வரப்போற அந்த மாதிரி சரி சாம் நீ சொல்லு. என்னோட வாட்ச் அவுட் பிரஷன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்லலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் பேட்டிங் லைனப்ல வந்து லூப் ஹோல் வந்து விராட் கோலி மட்டும்தான் மற்ற எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்ற அதே மாதிரி வந்து சிஎஸ்கே மேட்ச்ல வந்து கோலி வந்து ஸ்ட்ரகிள் ஆனான். எனக்கு வாட்ச் அவுட் பிளேயர் வான்கடே அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கோலியும் ஹேசல்வுட்டும். ஓகே பட் சொல்லி சொல்லியே வந்து கோலி அடிக்க வச்சிருவான்டா. கோலிக்கு வந்துட்டு வான்கடையில வந்துட்டு ரெக்கார்டே வந்து ரொம்ப கடைசி ஒரு 3-4 வருஷமா கடைசியா வந்து அந்த 2019 20 அந்த பும்ரா அடிச்சும் போது தான் வான்கடையில கோலி ஸ்கோர் பண்ணிருக்கான். பட் எனக்கு நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு வந்து வாட்ச் அவுட் பிளேயர் வந்து ஆர்சிபி பேட்டிங் ஆகணும் பவுலிங்ல வந்து ஹேசல்வுட். குணால் பாண்டியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸா மும்பைக்கு வந்து வான்கடையில் நிறைய மேட்ச் இந்த 86லாம் இங்கே தான் அடிச்சிருப்பான் பேட்டிங்ல கூட பெஸ்ட் பவுலிங் ஃபிகரும் உனக்கு இங்கே தான் இருக்கு. ஸோ வந்து யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போன டீம் வந்து புஷ் பண்ணணும். ஆர்சிபில மும்பைல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விளையாடுனாருன்னா ரோஹித் சர்மா கிடையாது இருங்க ரோஹித் சர்மா படிக்க போறீங்க நாளைக்கு அடிக்க போறான் வந்து வர போறானுங்க. இதை கட் பண்ணிருங்க மாட்டேன். மும்பைல வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாண்டியா தான் ப்ரோ நாளைக்கு. ஹார்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும். சூரியகுமார் யாதவ் வந்து நான் வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் லிஸ்ட் நான் வைக்கல ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பிக் ஃபிஷ் அப்படின்ட்டு. சரி ஓகே நாங்க இந்த வீடியோல பேசுறதெல்லாம் பேசியாச்சு. நாங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டா தப்பா பேசியிருந்தோம்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்த்து பேசிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ டக்குன்னு வந்து உங்களுக்கு சேரும். ஸோ நெக்ஸ்ட் இதே இந்த மேட்சோட ஒரு ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. பை ப்ரோ. பை கைஸ்.